அம்மா இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்? நம்ம வீட்டில் இன்னைக்கு சூப்பரான சமையல் ரெடியா இருக்கு. நான்வெஜ் சமையல் அட்டகாசமா ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா? சாப்பிட்டாச்சா நீங்களாம்? நாங்கள் இப்போதான் சாப்பிட போறோம். சண்டே சூப்பரான நான்வெஜ் சமையல் பண்ணியிருக்கேன். வாங்க என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு சீரக சம்பால செஞ்ச சிக்கன் பிரியாணிப்பா. சூப்பராக வந்திருக்கு. சீரக சம்பா ரைஸில் போட்டு சிக்கன் போட்டு பிரியாணி பண்ணியிருக்கோம். பிரியாணி நல்லா கமகமாக வாசத்தோட சூப்பராக வந்திருக்கு. ஆக்சுவலாக பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் தான் செஞ்சுருக்கேன், சுஷ்மி செய்யலை. அதனால தான் இந்த தடவை அழுத்தி சொல்கிறேன். ஏன்னா பிரியாணினாலே சுஷ்மி தான் நல்லா பண்ணுவாள். அதுவும் நான் இன்றைக்கி சீரக சம்பா ரைஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. மட்டன் செய்யறதுக்கு கொடுத்தாங்க வீட்டில். ஆனால் ஆக்சுவலாக நான் இன்றைக்கி சிக்கன் போட்டு செஞ்சுருக்கேன். இது கரெக்டாக வந்தால் மட்டன் போட்டு செஞ்சிடலாம், அதுக்காக தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கப்பா. நெத்திலி மீனும் கத்திரிக்காயும் போட்டு குழம்பு பண்ணியாச்சு. கத்திரிக்காய் நெத்திலி மீன் போட்டு சூப்பரான குழம்பு. இது சூப்பராக இருக்கும். அதுதான் நெத்திலி தெரியலையா? நெத்திலி அது கத்திரிக்காய் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுதான் எண்ணெய் மிதக்க சட்டியில் அதுவும் செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டு வேறு லெவல் வரும். அதுக்காக தான் சட்டியில் பண்ணது. அதுக்கப்புறம் அதை ஊற்றி சாப்பிட்றதுக்காக ஒயிட் ரைஸும் எடுத்து வச்சுட்டேன். எப்பவுமே ஆமாம் சைடிஷ் காட்டிட்டவா. எப்பவுமே இந்த பக்கம் வந்துருப்போம். சிக்கன்னாலே அதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து சிக்கன் 65. பிரியாணினா பெஸ்ட் காம்பினேஷன் சிக்கன் 65. வேற என்ன சொன்னேன் நான்? சிக்கனுக்கு சொல்லிட்டேன்னா சிக்கனுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் சிக்கன் 65. நெத்திலி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஆமா, கொஞ்சம் நெத்திலி எடுத்து வறுத்து வச்சுட்டு. ஏன்னா நெத்திலி நல்லா பெருசா இருந்ததுப்பா, நல்லா சூப்பரா இருக்கும் வறுத்து சாப்பிட்றதுக்கு. நெத்திலி ஃப்ரை. அப்புறம் நான்வெஜ்னாலே நம்ம வீட்டில் எப்பவுமே வச்ச முட்டை அது கொஞ்சம் வெடிச்சிருச்சு, அதனால கேப் மாதிரி வந்துடுச்சு. அவ்வளோதான், கொஞ்சம் பெருசாயிடுச்சு. முட்டை பாயில்டு எக்கு வச்சிருக்கேன். எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ரசமும் சாப்பிட்றது. உங்களுக்கு ரசம், ஆனா நான் எனக்கு ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். நீ வந்து ஸ்ப்ரைட் வாங்கி வச்சிருக்க. ஆமாப்பா, இங்க ரொம்ப இது ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்க. நிறைய பேர் KFC இந்த மாதிரி சிக்கனுக்குலாம் சாப்பிடுவீங்க. பிரியாணி சாப்பிட்டு ஸ்ப்ரைட் குடிக்கிற சுகமே தனி. அதனால அவங்க ஸ்ப்ரைட் வாங்கி வச்சிருக்காங்க. ஷாம்லாம் பசிக்குதுன்னு கேட்டேன், போட்டுறியா? ஷாம் வரையாப்பா? இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் கிளைமேட் வந்து ரொம்பவே ஜில்லு நல்லா இருக்கு. பணம் ரொம்ப எல்லாம் உனக்கு அப்படி தெரியுது, வெளியில காத்து இல்ல. ஆனால் காத்து மட்டும் தான் இல்லை, ஆனால் த்ரோட் பெயின் வருது எல்லாருக்கும். எனக்கு ஒரு மாதிரி தான். அதனால வந்து நேத்தே கொஞ்சம் ஜுரம் தான் எனக்கு எடுக்க முடியல. சாமிலாம் கும்பிட்டேன், ஆனால் சுஷ்மிக்கும் முடியல, உடம்பு எல்லாருக்கும் முடியல. அதனால இன்னைக்கு சூப்பராக இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சு நான்வெஜ் கொஞ்சம் சாப்பிட்டா சுட சுட நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பார்த்தீங்களா பிரியாணிக்கு தயிர் பச்சடியும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ பிரியாணி சூடாக இருக்க சொல்லி ஷாமுக்கு வச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு அவன் தான் கேட்டுட்டு இருந்தான் பசின்னு. ஏன்னா இன்னைக்கு வந்து இதை பார்த்தீங்களா பிரியாணி சூடாக இருக்குது. இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான நாளுப்பா. எப்பவுமே பையனுக்கு வந்து சண்டே வந்து லீவு கிடைக்காது. இன்னைக்கு அவனுக்கு லீவு கிடைச்சிருக்கு. அதனால அவனுக்கு பிடிச்சமான டிஷ்லாம் செஞ்சிருக்கோம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. எப்பவுமே ஆறி போன சாப்பாடு தான் சாப்பிட்றான். இன்னைக்கு சூடாக சாப்பிட்டோம். அவனுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி பிரியாணி தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் சிக்கன் 65 பிடிக்கும். முட்டை எப்பவுமே அவன் வச்சுப்பான், ரெகுலராகவே முட்டை எடுத்துப்பான். அதில் கால்சியம் ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு இல்லடி, அதானே இருக்குது முட்டையில், அதனால எடுத்துப்பாங்க ப்ரோட்டீன். ஆமாம், டெய்லி நீங்களும் 2 முட்டை எடுத்துக்குங்கப்பா, அது ரொம்பவே நல்லது. அவனுக்கு அந்த மாதிரி தான் அவன் சாப்பிடுவான். போன்லெஸ் சிக்கன் அது சாப்பிடுவான், அதை எடுத்து வச்சிடலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பிரியாணி கூட வந்து இப்போ இந்த மீன் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பிரியாணி சிக்கன் 65 முட்டை, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி மீன் ஐட்டமே வரும். பச்சடி. ஆமாம், இது முட்டை ஓடாது அப்படின்னு இல்லை. தயிர் பச்சடியும் வச்சு நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை வைக்கல ஷாம். நெத்திலி வைக்கவா ஷாம்? உனக்கு அவன் சாப்பிட்டு வச்சுருவான். தட்டில் வேணா வச்சு கொடுத்துட்றேன் தனியாக அவனுக்கு. ஓகேவா? இந்த தட்டில் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவான். இப்போ சாப்பிட போகிறது நாங்கள் பிரியாணி சிக்கன் 65 முட்டை தயிர் பச்சடி தான் சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் அவன் வச்சுக்கிறேன். அது வந்து 2வது ரவுண்டா? அது அப்புறம் சாப்பிட சொல்லாது. ஏன்னா ரசத்துக்கு அதெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுக்காக இப்போ சொல்ல பிரியாணிக்கு இந்தா ஷாம் பாத்து நம்மள போய் சாப்பிடலாமா? உனக்கு ஏன்னா பிரியாணிலாம் கொஞ்சம் சூடாகவே சாப்பிடணும், அதுக்காக தான். சரி, நம்ம போய் சாப்பிடுவோம். நாங்கள் எல்லாரும் இப்போ போய் சாப்பிட போகிறோம்ப்பா. நீங்களாம் சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்கள். அப்படியே உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள். எனக்கு நான்வெஜ்ஜா வெஜ்ஜான்னு சொல்லிடுங்க. இப்போ சமையல் எல்லாம் சுட சுட ரெடியாக இருக்குது. வாங்க உறவுகளே சாப்பிடலாம். சரி, போய் சாப்பிடலாம்.